வணக்கம். உங்கள் மாயா அஸ்ட்ரோ. காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடமான குரு பகவான் ஆட்சி பெற்று மூல திருகோணம் பெறக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சார சனி 12 பாவங்களில் அமர்ந்த பொது பலன். இப்ப சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு. 12 ராசிகளும் 30 ஆண்டுகள். இதுல என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 ஆண்டுகள் நன்மையான பலனும் 15 ஆண்டுகள் தீமையான பலனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் கோச்சார காலங்களில் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யும் போது நன்மையும், சனி பகவான் கோச்சார காலங்களில் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யும் போது தீமையான பலன் கொடுப்பார் என்பதை பார்க்கலாம். முதலில் தனுசு ராசி ஜென்மச்சனி, 7.5 நாட்டு சனி மத்தியமமாக தனுசு ராசியில் ஜென்மச்சனியாக சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்த முயற்சி எதுலையும் வெற்றி பெறாம ஓரளவுக்கு மந்தத்தன்மையா இருக்கும். மந்த புத்தி, மன சங்கடம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மனக்குழப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடிக்கடி வெளியூர் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் ஜென்மச்சனி சிறப்பில்லை. அடுத்து தனுசு ராசிக்கு 2ஆம் இடமாக வருவது 7.5 சனி முடிவு பாதச்சனியாக 2ஆம் இட சனியாக மகர ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். ஆட்சி பெற்று இப்போ மகரத்துல செய்யறவர் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் நிம்மதியின்மை, பொருளாதாரத்துல குறைவு தாங்க ஏற்படும், ஒன்றும் நிம்மதி இருக்காது. அப்படிதான் இருக்கு. வரவை விட செலவே அதிகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் 2ஆம் இட சனி சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது தனுசு ராசிக்கு 3ஆம் இடமாக வருவது கும்பம். அப்போ கும்பராசியில் மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெறக்கூடிய 3ஆம் இடம் முயற்சி சனியாக வரக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைத்த காரியம், நினைத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. செல்வம், செல்வாக்கு இவையெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இந்த 3ஆம் இடத்தனி செய்து கொடுப்பார். ஆக மொத்தம் 3ஆம் இடத்தனி சிறப்பே. அடுத்தது வீடு, வண்டி, வாகனம் கூட கிடைக்கும். எல்லாமே கிடைக்கிறதுக்கான அமைப்பு 3ஆம் இட சனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது தனுசு ராசிக்கு 4ஆம் இடமாக வருவது மீனராசி. அர்த்தாஷ்டம சனியாக மீனராசியில் சனி பகவான் சமம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். உயர்கல்வியில் என்ன இருக்கும்? தடை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. விவசாயம், கால்நடை, வண்டி, வாகனம் இதெல்லாம் என்னங்கன்னா விரயம் தொடர்பான விஷயங்கள் தான் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாயாருக்கு உடல் பிணி இருக்கும். ஆக மொத்தம் அஷ்டாத்தம சனி சிறப்பில்லை. அடுத்து தனுசு ராசிக்கு 5ஆம் இடமாக வருவது மேஷ ராசி. 5ஆம் இட சனியாக மேஷ ராசியில் நீச்சம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். எண்ணிய எண்ணங்கள் என்னன்னு கேட்டா பெரும்பாலும் ஈடேறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புத்திரர்களால் கவலை இருக்கும். பூர்வீகத்துல பிரச்சனை இருக்கும். ஆக மொத்தம் 5ஆம் இட சனி பாதி நன்மை பாதி தீமை. அடுத்து தனுசு ராசிக்கு 6ஆம் இடமாக வருவது ரிஷப ராசி. 6ஆம் இட சனியாக ரிஷபராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட எதிரிலையும் வெற்றி பெற்று வீடு, வண்டி, வாகன யோகம் ஏற்பட்டு கடன்லாம் அடையக்கூடிய நேரம். ஆக மொத்தம் இந்த 6ஆம் இட சனி சிறப்பு. அடுத்தது தனுசு ராசிக்கு 7ஆம் இடமாக வருவது மிதுனம். அப்போ இது என்னன்னு கண்டச்சனி. கண்டச்சனியாக 7ஆம் இடத்தில் மிதுன ராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிடையே என்ன இருக்கும்? வாக்குவாதம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் சிறப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆகும்போது கண்டச்சனி சிறப்பில்லை. அடுத்தது தனுசு ராசிக்கு 8ஆம் இடமாக வருவது கடகராசி. அட்டமத்து சனியாக கடகராசியில் சனி பகவான் பகைப்பற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுலையுமே ஒரு நிலையற்ற தன்மையா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அடுத்தது எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு எதிர்மறையாகவே அமையக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் அட்டமத்து சனி சிறப்பை தராது. அடுத்து தனுசு ராசிக்கு 9ஆம் இடமாக வருவது சிம்ம ராசி. 9ஆம் இட சனியாக சிம்ம ராசியில் சனி பகவான் பகைப்பற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். தந்தையாருக்கு உடல்நிலையில என்ன இருக்கும்? பிணி இருக்கக்கூடிய அமைப்பு. பொன் பொருள் பாய்க்கெல்லாம் குறைவுதான்.
உழைத்து வாழக்கூடிய தன்மை. ஆக மொத்தம் 9ஆம் இட சனி பாதி நன்மை பாதி தீமை தரக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்கு 10ஆம் இடமாக வருவது கன்னி ராசி. 10ஆம் இட சனியாக கன்னி ராசியில் நட்பு பற்றி சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யும் தொழில் கவனம் செலுத்தி கவனமாக உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த 10ஆம் இட சனி. அடுத்து 11ஆம் இடம். தனுசு ராசிக்கு 11ஆம் இடமாக வருவது துலாம் ராசி. அப்ப இந்த துலா ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் இட சனியாக துலா ராசியில் உச்சம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது ஒரு பொன்னான காலம். இந்த பயிற்சி இவங்க என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இவங்க எந்த முயற்சியிலையும் வெற்றி மேல் வெற்றி பெற்று அதன் மூலம் லாபம் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்து வீடு வண்டி வாகன யோகம் ஏற்பட்டு செல்வம் செல்வாக்கும் உயரக்கூடிய நிலையில இந்த உயர்ந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் இட சனி செய்து கொடுப்பார் துலாத்தில் என்ற சனி. அடுத்தது தனுசு ராசிக்கு 12ஆம் வீடு. என்னன்னு கேட்டீங்க, தனுசு ராசிக்கு 12ஆம் வீடு 7ஆம் நாட்டு சனி ஆரம்பம். விருச்சிக ராசியா வருது. விருச்சிகத்தில் பக்கம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தனவிரயம் தாரத்தால் நஷ்டம், வரவுக்கு மீறி செலவு, விரயம் ஏற்பட்டு அதன் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனக்கலக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே தனுசு ராசியை பொறுத்தளவுல கும்பத்துல 3ஆம் இட பயிற்சியும், ரிஷிபத்துல நட்பு பெற்ற 6ஆம் இட பயிற்சியும், கன்னியில நட்பு பெற்ற 6ஆம் இட பயிற்சியும், துலாத்துல உச்சம் பெற்ற 11ஆம் இட பயிற்சியும் ஒரு உன்னதமான பலன் தரும் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.